ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.1ல நம்ம தேர்ட் ப்ராப்ளம் பார்க்க போறோம். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. Prove that the product of two consecutive positive integers is divisible by 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது two consecutive positive integers, two consecutive அப்படின்னா என்னன்னா அடுத்தடுத்து உள்ள நம்பர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அதாவது 2க்கு அடுத்து என்ன வரும்? 2க்கு அடுத்து என்ன தெரியும்? 3ன்னு தெரியும். இப்ப 3 எடுத்தீங்கன்னா 3க்கு அடுத்து என்ன வரும்? 4 வரும். அடுத்து 4 எடுத்தீங்கன்னா 4க்கு அடுத்து என்ன வரும்? 5. அதாவது அடுத்தடுத்து உள்ள நம்பர். இப்ப இந்த ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா என்னதான் நம்மளுக்கு கிடைக்கும்? 2ஓட 1 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 3 கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இங்க பாருங்க, 3ஓட 1 ஆட் பண்ணும்போது 4 கிடைச்சிருக்கு. 4ஓட 1 ஆட் பண்ணும்போது 5 கிடைச்சிருக்கு. ஓகே, அதாவது அடுத்தடுத்து இருக்க நம்பர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 2 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்ன்னு சொல்றாங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இஸ் டிவிசபிள் பை 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ரெண்டு கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர்ஸ் நம்ம எடுக்க போறோம். அதோட ப்ராடக்ட் எப்படி இருக்கணுமா? டிவிசபிள் பை 2ஆ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ராடக்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ப்ராடக்ட் என்னன்னு சொல்லிட்டாங்க? டிவிசபிள் பை 2ஆ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்ப பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்னா ஒன்னு இன்டீஜர்ஸ்ல ஈவன் நம்பர்ஸும் இருக்கும், ஆட் நம்பர்ஸும் இருக்கும். அப்படிதானே? நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஈவன் நம்பர் எடுத்துக்கிறேன். ஈவன் நம்பரை வந்து நம்ம 2k அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஓகே, அப்ப ஆட் நம்பர் எப்படி இருக்கும்? அடுத்து ஈவன் நம்பரோட ஒரு 1 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன நம்பர் கிடைக்கும்? ஆட் நம்பர் கிடைக்கும். அப்படிதான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஒரு ஈவன் நம்பர் எடுத்துக்கிறேன் 2ன்னு. 2 + 1 என்னன்னு கிடைக்கும்? நம்மளுக்கு 3ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் அடுத்து ஒரு ஈவன் நம்பர் எடுங்க, 4 எடுத்துக்கலாம். 4 + 1 என்னன்னு கிடைக்கும்? 5ன்னு கிடைக்கும். அடுத்து ஒரு ஈவன் நம்பர் எடுத்துக்கலாம், 6 எடுத்துக்கலாம். 6ஓட ஒரு 1 ஆட் பண்ணும்போது என்னன்னு கிடைக்கும்? நம்மளுக்கு 7ன்னு கிடைக்கும். 7 என்னது? ஒரு ஆட் நம்பர். அப்ப ஈவனோட ஒரு 1 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆட் நம்பர் கிடைக்குது. அதே மாதிரி இங்க இந்த 2kவோட +1 நான் இங்க ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் நம்பராக நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இத நம்ம இப்ப கேஸ் 1 கேஸ் 2ன்னு ரெண்டு கேஸா நம்ம பார்க்க போறோம். கேஸ் 1 பார்க்கலாம். கேஸ் 1 என்ன எடுக்க போறேன்னா, let first number be even அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப ஈவன்னா நமக்கு என்ன தெரியும்? 2k அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவன் நம்பர் எடுத்துக்கலாம். அப்ப செகண்ட் நம்பர் எப்படி இருக்கும்? let செகண்ட் நம்பர் be odd அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப ஆட் நம்பர் வேணும்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? ஒரு ஈவன் நம்பரோட +1, அதாவது 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆட் நம்பர் கிடைச்சிடும். அப்ப 2kவோட +1 பண்ண போறேன். நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ப்ராடக்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்ப ப்ராடக்ட்னா மல்டிப்ளை பண்ண போறோம். 2k இன்ட்டு 2k + 1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்ப இங்க பாருங்களேன், நம்ம ப்ராடக்ட் பண்ணும்போது இங்க என்ன இருக்கு? 2 இருக்கா வெளியில. அப்ப இந்த டேர்ம் எப்படி இருக்கு? மல்டிபிள் ஆஃப் 2ஆ இருக்கு. அப்படிதானே? அப்ப நான் இங்க ஒரு 2ஆல டிவைட் பண்ணேன் அப்படின்னா 2ம் 2ம் கேன்சல் ஆயிரும். அப்ப இது டிவிசபிள் பை 2 தானே இந்த ப்ராடக்ட். அப்ப இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? therefore it is divisible by 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கலாம். ஓகே, இதே இது கேஸ் 2 எடுத்தோம் அப்படின்னா, கேஸ் 2ல நானு let first number be odd அப்படின்னு எடுத்துக்கிறேன். முதல் நம்ம கேஸ் 1ல ஈவன் எடுத்தோமா, நெக்ஸ்ட் ஆட் எடுத்தோமா, அதே மாதிரி கேஸ் 2ல ஃபர்ஸ்ட் நம்பரை நம்ம ஆடுன்னு எடுத்துக்கலாம். அப்ப ஆட் நம்பர்னா நம்ம என்ன இங்க எழுதியிருக்கோம்? 2k + 1ன்னு எழுதியிருக்கோமா, அதை எடுத்து எழுதிக்கலாம். ஆட் நம்பர்னா 2k + 1, அதாவது ஈவனோட 1 ஆட் பண்ணியிருக்கோம். அதான் நம்மளோட ஆட் நம்பர். நெக்ஸ்ட் let அப்ப செகண்ட் நம்பர் பி ஈவன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப நம்மளுக்கு ஈவன் நம்பர் வேணும்னா என்ன தேவை? மறுபடியும் இந்த ஆட் நம்பரோட ஒரு 1 ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? ஈவன் கிடைச்சிரும். அப்ப 2k + 1ன்றது ஒரு ஆட் நம்பர், அதோட நான் ஒரு 1 ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிரும்? ஈவன் நம்பர் கிடைச்சிரும். இது எப்படி எழுதிக்கலாம்? அப்ப 2k + 1 + 1 2 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இப்ப நம்ம இந்த ரெண்டே என்ன பண்ண போறோம்? ப்ராடக்ட் பண்ண போறோம். ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் என்னது? 2k + 1 இருக்கு. நெக்ஸ்ட் 2k + 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்ப இந்த 2k + 1 அப்படியே வச்சுக்கலாம்.
இங்க இருக்கிறதுல இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. ஸோ காமனா ஒரு 2 நம்ம வெளியில எடுத்து எழுதிக்கலாம். அப்ப இங்க என்ன இருக்கும், k மட்டும் இருக்கும், பிளஸ் 2 வெளியில எடுத்தாச்சு, அப்போ 1 மட்டும் இருக்கும். இங்க எல்லாமே ப்ராடக்ட்ல தானே இருக்கு. நான் இந்த 2 கொண்டு வந்து முன்னாடி எழுதிக்கிறேன், பேலன்ஸ் அப்படியே எடுத்து எழுதிடலாம். 2k + 1 k + 1 அப்படியே எடுத்து எழுதிடலாம். இப்ப பாருங்க இது எப்படி இருக்கு, மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 தானே இருக்கு, 2 இன்டூ அப்படிதானே இருக்கு. அப்ப மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 தான் இருக்கு. இங்கேயும் நான் ஒரு 2 டிவைட் பண்ணேன் அப்படின்னா 1 2s are 2, 1 2s are 2, அப்ப கேன்சல் ஆயிரும். அப்படிதானே 2 நான் இதை டிவைட் பண்ணும்போது இந்த ப்ராடக்ட் ஃபுல்லா என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்ப இதுவும் நம்ம என்னன்னு சொல்லலாம், divisible by 2 அப்படின்னு சொல்லலாமா. therefore it is divisible by 2 அப்படின்னு சொல்லலாம். அப்ப கேஸ் 1லயும் இந்த ப்ராடக்ட் divisible by 2, கேஸ் 2லயும் இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கு, divisible by 2 தான் இருக்கு. அப்ப நம்ம ஈஸியா எப்படி சொல்லிடலாம், the product of two consecutive positive integers is divisible by 2 அப்படின்னு எழுதி நம்ம முடிச்சுக்கலாம். அவ்வளவுதான் இந்த ப்ராப்ளம். தேங்க்யூ.